நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை விமான நிலையத்தில் உள்ள கேண்டீனிலிருந்து புகை கிளம்பியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் தீ அணைக்கப்பட்டு இயல்பு நிலை திரும்பியது. இருப்பினும் 7 விமானங்கள் 2 மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். சுபா வணக்கம். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக அடர் புகைமூட்டம் ஏற்பட்டது. அதன் காரணமாக பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள். தொடர்ச்சியாக 7 விமானங்கள் தாமதமானது. ஏறக்குறைய 2 மணி நேரம் தாமதமானதால பயணிகள் குறிப்பிட்ட அவர்கள் செல்லவிருந்த நாடுகளுக்கு செல்ல முடியாமல் அவதியுற்று வருகிறார்கள். அதே போல குறிப்பாக சிங்கப்பூருக்கு தொடர்புடைய ஒரு புத்தக நிலையத்திலும் கேண்டீன் பகுதியிலும் இந்த மின்கசிவு ஏற்பட்ட காரணத்தினால்தான் அடர் புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தகவல் அறிந்த காவலாளிகள் அந்த மின்கசிவை சரி செய்ததன் விளைவாகவே அங்கிருந்து பயணிகள் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். தொடர்ச்சியாக உள்ளே சென்று கொண்டிருந்த 7 விமானத்தில் பயணிக்கக்கூடிய செல்ல இருந்தவர்கள் அனைவருமே படிப்படியாக வெளியேற்றப்பட்டனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தினுடைய நுழைவு வழியாக பயணிகள் தங்களுடைய பயண நடைமுறைகளுக்காக சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கரும்புகை வெளியேற தொடங்கியது. அந்த சில நிமிடங்களிலேயே அந்த பகுதி முழுவதும் புகை சூழ்ந்ததைக் கண்டு பயணிகள் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து ஓடினார்கள். புகை வந்ததை கவனித்தவுடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு முனையத்திற்குள் இருந்து பயணிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருமே பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விமான நிலையத்தில் 2 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. தீயணைப்பு வீரர்கள் புகையை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தற்பொழுது புகை வருவது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி குறிப்பிட்ட பகுதியில் பயணிகள் நுழைவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. முதற்கட்ட தகவலின்படி மின்கசிவு, அதாவது ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக இந்த புகை ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் உள்நாட்டு விமானங்கள் மற்றும் சர்வதேச விமானங்கள் புறப்பாடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது உடனடியாக அதை இயக்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்வதாக கூறப்படுகிறது. விமானம் தாமதம் அதிகாரிகள் நிலைய சீரமைத்து வரும் நிலையில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விமான நிலையத்திற்கு பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். நிலைமை சரி செய்யப்பட்டு பிறகு பயணிகள் அனுமதிக்கப்படுவார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது படிப்படியாக இந்த நிலைமை சரி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் 7 விமானங்கள் தாமதமானதாக கூறப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது நிலைமை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல 7 விமானங்கள் செல்லக்கூடிய பயணிகள் 2 மணி நேரமாகவே விமான நிலையத்திற்கு உள்ளாகவே காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உடனடியாக அவர்கள் அடுத்தடுத்த விமானங்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெர்ரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.